யாருக்கு இரண்டாம் திருமண யோகம் இருக்குது? ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றோ 7ஆம் இடத்து அதிபதியுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும், 7ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு முதல் திருமணம் என்பது தோல்வியுறக்கூடியதாக அமையும். இரண்டாம் திருமணத்துக்குண்டான இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுப கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும், ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும், 9ஆம் இடத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட சுப கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாம் திருமணம்தான் சக்ஸஸாக அமையும்னு அர்த்தம். முதல் திருமணம் என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், அடுத்து வர இளைய சகோதர ஸ்தானம். முதல் மனைவிக்கு இளைய சகோதரியை 9ஆம் இடம்ன்ற மாதிரி கணக்கு.